அனைவருக்கும் வணக்கம். இது நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலாய் உங்கள் முன் செல்ல. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். தன்னையே நம்பாத ஒருவர் தான் தமிழகத்தின் முதல்வரா அப்படின்னு மக்களிடையே இப்போ ஒரு பரவலான ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். என்னடா இது அப்படின்னு பார்க்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு ஜோதிட சிகாமணியின் வேலைகள். யார் இந்த ஜோதிட ரத்தன் பாண்டே அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அரசியல் அதிகாரியா நமது முதல்வரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜோதிடர். இவருடைய பின்புலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம இந்தியாவில் பல அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடரா இருந்திருக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியே வருது. இதன் மூலமா தான் அவர் அரசியல் செல்வாக்கை பெறுறாரு. இதன் தொடர்ந்து விஜய் அவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இதனை தொடர்ந்து தான் விஜய் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா முதல்வராக மாறிவிடுவார் அப்படின்ற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா இவரால் தான் தெரிய வருது. அதன் பிறகுதான் கட்சி தொடங்கப்படுது. கட்சியின் பெயர் கூட வி என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற பட்சத்துல தான் டிவிகே அப்படின்ற நேமும் பாத்தீங்கன்னா வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவர் போடக்கூடிய முதல் மாநாடே பாத்தீங்கன்னா வி என்ற வார்த்தையில் வரக்கூடிய பகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்றும் இருக்கு. மேலும் இன்றைய முதல்வர் தாவைக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் போட்டியிட்ட 2 இடங்களுமே இவர் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்ற நியூஸும் பார்க்க கிடைக்குது நமக்கு. இதன் விளைவாக தனக்கு ஆதரவு அளித்த கட்சிகளும் சரி, மற்ற பல கட்சிகளும் சரி கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து அந்த சிறப்பு அரசு அதிகாரியை பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்குறாரு. அவருக்கு ஆன்மீகம் இருந்திருக்கலாம், ஆன்மீகவாதியாக இருந்திருக்கலாம். அது பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃபோட போயிடணும். அது நம்பிக்கை இல்லாத செயல் போல தெரியுது. தன்னையே ஒரு நம்பாதவர் தான் ஜோதிடர்கள் மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்துச்சு. அடுத்த கட்ட நியூஸா நம்ம பார்க்கப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் யாருக்கோ கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இதே விஜய் அவர்கள் தான் தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு வந்தப்போ நாகப்பட்டினத்தில் உள்ள மீனவர்கள்லாம் பாதிக்கப்படுறப்போ பாத்தீங்கன்னா கடிதம் மட்டுமே எழுதிக்கிட்டு இல்லாம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை தான் பாத்தீங்கன்னா நம்ம இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்ட்டையும் எதிர்பார்க்கிறோம். மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க. இப்போதானே ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஒரு விஷயங்களை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வர்றாரு. ஒரு 6 மாத காலம் பாத்தீங்கன்னா ஆகும். என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன தவறுகள் நடக்குது, என்னென்ன சரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும். அதன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காத்திருப்போம், மக்களும் காத்திருப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறாரு அப்படின்ற பட்சத்துல வரவேற்கத்தக்கது. நம்ம பாத்தீங்கன்னா அதை போற்ற போறோம். நம்பிய மக்களும் பாத்தீங்கன்னா ஏமாற போறது கிடையாது. தொடர்ந்து அதையும் பார்க்கிறோம். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா நேற்று 12/5/2026 திருப்பூர்ல இந்திரா நகர் அப்படின்ற பகுதியில பீகாரை சேர்ந்த வட மாநில கூலி தொழிலாளர்கள் ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு தமிழரை அடிக்கக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா கத்தியால வெட்டக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்க்கிறோம். அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை மூலமாக கைது செய்யப்படுறாங்க. ஒரு 6 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். இந்த விறுவிறுப்பான அரசியல் களமா இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல இந்த நிலைமையில இது பாத்தீங்கன்னா பேசப்படலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. என்ன விஷயம்னா, திருப்பூர்ல இது தொடர்ந்து நடக்கிறது இயல்பாவே போயிடுச்சு. மக்கள் மத்தியில இது இயல்பாவே ஆமா திருப்பூர்ல எப்படி நடக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமை பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ உள்ள அரசாங்கம் கிடையாது, முன்னாடி உள்ள அரசாங்கம் தான் சொல்லணும். என்ன ரீசன்னா, திருப்பூர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தமிழக நிலப்பரப்பு. அங்க வாழக்கூடியவர் பாத்தீங்கன்னா தமிழர்கள். அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தவர் பாத்தீங்கன்னா ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு தமிழனை அடிக்கிறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு துணிச்சல் வருதுன்னா அவர் எந்த ஒரு கட்டத்துக்கும் போறாரு. அதாவது கத்தி எடுத்து வெட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த வட மாநிலத்தவர் இருக்காரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வட மாநிலத்தவர் ஸ்ட்ராங்கா திருப்பூர்ல இருக்காங்க அப்படின்றத பாத்துக்கணும். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த அரசு, முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் பாத்தீங்கன்னா சரியான ஒரு தீர்வை காணல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழனை அடிக்கிறான், ஒரு வட மாநிலத்தை நம்ம தமிழனை அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது எதனால் நடக்குது, இது என்ன பண்ணா
இந்த நிகழ்வு திரும்பி நடக்காது அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமா வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காது. இப்போ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து எதிர்பார்த்து இருக்காங்க. அதாவது தமிழ் தேசியம் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தமிழருக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து 15 ஆண்டு காலமா அண்ணன் சீமான் தலைமையில தமிழகத்துல நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது எதிர்த்தும் அதை வந்து வெளிக்காட்டி கொண்டும் இருக்காங்க. இப்போ இந்த இந்திரா நகர் பகுதியில் நடந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம வந்து பாக்குறோம். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கிடைக்கல, அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் குரல் மட்டும் தான் கொடுக்க முடியுது. ஆனா அதிகாரம் கிடைத்த ஒரு கட்சியாக வந்து பாத்தீங்கன்னா தாவேகா இருக்கு, அதன் தலைவர் வந்து விஜயும் இருக்காரு. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்னு தொடர்ந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டு போடணும். திருப்பூர் வந்து வட மாநிலத்தவருக்கு சொந்தமா இல்ல வந்து நம்ம தமிழருக்கு சொந்தமா அப்படின்றத வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு மக்கள் வந்து ஆசை கொண்டு இருக்காங்க, ஒரு எண்ணம் கொண்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து விஜய் அண்ணா கொண்டு வராரு அப்படின்றத தொடர்ந்து நமது நெருப்பு களத்தில் பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.